ஓய்வு நாளிலே 3ஆம் காலாண்டில் 13வது வார பாடத்தை படிக்கப் போகிறோம். இந்த மார்க்கு எழுதிய சுவிசேஷத்திலிருந்து கடைசி அதிகாரமாக 16வது அதிகாரத்தை இன்று நாம் பார்க்க போகிறோம். இந்த 16வது அதிகாரத்தில் என்னென்ன காரியங்கள் இடம்பெற்று இருக்கிறது என்பதையும் இந்த 13வது வார பாடத்தில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த ஓய்வு நாள் பள்ளி போவதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் பள்ளியை நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்படியாகவும் ஆண்டவரே, இந்த 3ஆம் காலாண்டிலே இந்த மாதத்திலே கடைசி வார ஓய்வு நாள் பள்ளியை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த 13வது வார ஓய்வு நாள் பள்ளியும் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த சுவிசேஷத்தை மார்க் எழுதிய சுவிசேஷத்தை நாங்கள் 1ஆம் அதிகாரம் முதல் 16 அதிகாரங்கள் வரைக்கும் நாங்கள் படிக்க எங்களுக்கு இந்த காலாண்டிலே ஆண்டவரை உதவி செய்ததுக்காக நன்றி அப்பா. இதில் நாங்கள் அறிந்து கொள்ளாத அநேக காரியங்களை ஆண்டவரே இந்த மார்க் எழுதிய சுவிசேஷத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொண்டதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து இந்த 13வது வார பாடத்தை எங்களுக்கு நீங்க ஆண்டவரை நடத்தி கொடுக்கும்படியாகவும் இந்த பாடத்தை நாங்கள் ஆண்டவரை ஞானமாய் கற்றுக்கொண்டு முக்கிய சாட்சிகளாக ஆண்டவரை எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் ஆண்டவரை உமக்காக நாங்கள் நிற்போம் என்ற நம்பிக்கையோடு இந்த பாடத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். இந்த பாடம் முழுவதும் இந்த அன்பின் பிரசன்னம் ஆவியான ஒத்தாசை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த 13வது வார பாடமானது உயிர்த்தெழுந்த கர்த்தர். சென்ற வாரத்திலே நாம் பார்த்தோம், இயேசு பாடுகள், சிலுவை பாடுகள், மரணம், அடக்கம் குறித்து சென்ற வாரத்திலே பார்த்தோம். இந்த வாரத்திலும் கூட இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவங்களை குறித்து நாம பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தின் மனப்பாட வசனமானது மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம் என்றார்கள். நம்ம அநேக காரியங்களை சென்ற வாரத்திலே இந்த காலாண்டு முழுவதும் 12 வாரங்களிலே தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட இயேசு உயிர்த்தெழுதலின் களி கூறுதலை பற்றி நாம இங்கே பாடத்தை படிக்க இருக்கிறோம். பொதுவாக நாம் ஓய்வு நாள் என்றால் 7ஆம் நாள் அன்று செவ்வாய்க்கு மாத்திரம்தான் இந்த ஓய்வு நாள் என்று நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஓய்வு நாளை ஆசரித்தாரா? அவர் மரணத்தின் மூலமாக ஆசரித்தார் என்பதை நாம அங்கே தெரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார். மரித்த பிறகு கல்லறையிலே அவரை அடக்கம் பண்ணினார்கள். அடக்கம் பண்ணின நாள் அது ஒரு ஓய்வு நாளாக இருந்ததாக வேதம் சொல்கிறது. யோவான் 19ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்கிற அந்த நாள் பெரிய ஓய்வு நாளும் ஆயத்த நாளாய் இருந்தபடினாலே அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது வெள்ளிக்கிழமை ஆயத்த நாளும் அதன் பிறகு ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று என்று நாம பார்க்கிறோம். மத்திய 27ஆம் அதிகாரத்துல 62வது வசனத்துல ஆயத்த நாளுக்கு அவர் ஆயத்தப்பட்டார்கள். மார்க்கு 15ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்துல ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாய் இருந்தபடியினால் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது லூக்காவும்
23ஆம் அதிகாரத்துல 54வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஓய்வு நாள் எப்ப ஆரம்பமாகிறது என்று தெரியவில்லை. அப்போ இந்த ஓய்வு நாள் எப்போ ஆரம்பமாகிறது அப்படின்னு சொன்னால், வியாழக்கிழமை சூரியன் அஸ்தமானதிலிருந்து வெள்ளிக்கிழமை சூரியன் அஸ்தமான வரைக்கும் சமயம் இது ஒரு நாள் என்றும், வெள்ளிக்கிழமை இயேசு மரித்ததினாலே சூரியன் அஸ்தமானதுக்குள் அவரை அடக்கம் பண்ணப்பட்டார்கள். அப்போ அவர் ஆயத்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தி சூரியன் அஸ்தமாவதற்கு முன்பாக, சூரியன் மறைவதற்கு முன்பாகவே ஆயத்த நாளிலே இயேசுவை கல்லறையிலே அடக்கம் பண்ணார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு அது சூரியன் மறைந்த பிறகு அது ஓய்வு நாளாக மாறிச்சு. ஓய்வு நாளிலே கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஓய்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் கல்லறையிலே ஓய்ந்திருந்தாரா என்று பார்த்தோம் என்று சொன்னால் இல்லை. அவர்களுடைய சீசர்களும் கற்பனையின்படியே ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். அப்போ இயேசு மாத்திரம் அல்ல, சீசர்களும் அந்த நான்காம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நிச்சயமாகவே ஓய்ந்திருந்தார்கள். அப்படி இயேசு இதை சொல்லாவிட்டால் அந்த சீசர்களும் அந்த ஓய்வு நாளிலே அவர்கள் ஓய்ந்திருக்க மாட்டார்கள். சனிக்கிழமையில் அந்த பெண்கள், அதாவது மரியாளும் மகதலேனா மரியாளும் சனிக்கிழமை இரவிலே கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர்கள் அந்த கல்லறைக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி சென்றதாக நாம பார்க்கிறோம். இந்த 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே இயேசு ஞாயிற்றுக்கிழமையிலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவர்கள் முக்கியப்படுத்த ஆரம்பித்தார்கள். முதல் நூற்றாண்டிலே கிடையாது, 2ஆம் நூற்றாண்டில தான் இயேசு உயிர்த்தெழுதலை முக்கியப்படுத்தினார்கள். முக்கியப்படுத்தி ஞாயிறு ஆசரிப்பை கொண்டு வந்தார்கள். ஞாயிறை ஒரு பரிசுத்த நாளாக மாற்றி போட்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு அவ்வாறு போதிக்கிறதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே போதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரும் அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள். அவருடைய சீசர்களும் ஓய்ந்திருந்தார்கள். ஏன்? குமாரனாகி இயேசு கிறிஸ்துவே அந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கல்லறையிலே ஓய்ந்திருந்தார் என்று நாம பார்க்கிறோம். இப்போ இந்த இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் நினைவாக புதிய ஏற்பாடு சொல்லுவது என்ன அப்படின்னு பார்த்தா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 10 - 12 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், இந்த கொலோசியர் எழுதிய அந்த நிருபத்திலே பவுலானவர் என்ன இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், 2:10 வாசிக்கும் போது இங்க சொல்லப்பட்டது, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை கலந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றிருக்கிறீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதனாலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்துகோளாகவும் இருக்கிறீர்கள். அப்படி அப்போ இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, விருத்த சேதனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம்தான். ஆனால் இந்த ஓய்வினால் யுக நெடுகளும் இருக்கிறதாக சொல்லி இருக்கிறார். ஆனால் கொலோசியருக்கு எழுதும் போது இந்த விருத்த சேதனம் அவ்வளவு முக்கியம் இல்லை. இந்த உயிர்த்தெழுதல் எதன் நினைவாக இருக்கிறதுன்னு சொன்னால், ஞானஸ்தானத்தின் மூலமாக அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறோம்.
அதனாலே அவரை மரித்தோழ்ந்து எழுப்பினது போல தேவன் செயலின்படி விசுவாசம் உள்ளவர்களை அவரோடு கூட எழும்ப பண்ணுவார் என்று இங்கு பவுலானவர் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உயிர்த்தெழுதல் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஞானஸ்தானத்தை பற்றி குறிக்கிறது. ஞானஸ்தானத்திலே நம்ம தண்ணீரில முழுகும் போது அது நம்முடைய ஜீவனை விட்டதற்கு அடையாளமாகவும், மீண்டும் தண்ணீரிலிருந்து எழும்பும் போது ஒரு புதிய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காகவும் இங்க அடையாளமாக இருக்கிறது. அதுதான் இயேசுவின் மரணம். அதே போல இங்க உயிர்த்தெழுதலை குறித்து இங்க பேசப்பட்டு இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலுக்கு நினைவாக தான் இந்த ஞானஸ்தானம் பேசப்பட்டு இருக்கிறது. இப்போ நாமும் புதிய ஜீவன் உள்ளவர்களாக இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அடக்கம் எல்லாமே இந்த ஞானஸ்தானத்துக்காக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த ஞாயிறு ஆசரிப்பானது ஒரு பொய்யான இறையியல் கருத்துக்கு இயேசு காலையில உயிர்த்தெழுந்தார். அட்வென்டிஸ்டுகள் சில பேரு அந்த ஞாயிறை விரும்ப மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவு விரும்ப மாட்டாங்க. அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அட்வென்டிஸ்டுகள் மகிழலாம். ஏன்னு சொன்னால் ஞானஸ்தானத்தின் மூலமாக கிறிஸ்துவோடு கூட நாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் உயிர்த்தெழுகிற ஒரு சம்பவம் அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக கிடைக்கிறதை நம்ம நம்ப வேண்டும். ஞாயிறு ஒரு பொய்யான ஆசரிப்பு காரியம் இருந்தாலும் அவர் உயிர்த்தெழுந்தது மெய்யாக நிச்சயமாகவே இருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அடுத்த பாடத்தை நம் மத்தியில் இருக்கிற அனிஷா அவர்களும் அந்த நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செவ்வாய்க்கிழமை பாடம், திங்கட்கிழமை பாடம் பார்த்தீங்கன்னாக்கா கல்லறையில் கல் புரட்டப்பட்டது. வசனம் பார்த்தீங்கன்னா மார்க் 16ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள். மார்க் 16 4, 5, 6. அவர்கள் ஏற்று பார்க்கிறபோது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளி கரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வெட்டிவிட்டார். ஆமா, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏசப்பா அவருடைய சீஷர்கள் அந்த தேவதூதர்கள் சொல்றாரு, அவங்க அந்த யார் பாத்தீங்கன்னாக்கா மகதலேனா மரியாளு ஸ்திரீகள் எல்லாம் அங்க போய் பார்க்கும்போது அங்க ஏசப்பா பாத்தீங்கன்னா அந்த கல்லறையில இல்ல, காலியான கல்லறையா தான் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து உயிர் தெழுந்துட்டாரு. ஆனா அங்க இருந்தவர்கள் வந்து அதை விசுவாசிக்கலாங்க, அந்த ஸ்திரீகள் எல்லாம் விசுவாசிக்காம என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, போய் பாக்குறாங்க. ஏசப்பா போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லாத போது அங்க இருக்கிற தேவதூதர் சொல்றாரு, ஏன் நீங்க வந்து அவரை வந்து சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசு தேடுறீங்க? அவர் வந்து சாவல, அவர் வந்து உயிர் தெழுந்தாரு, நீங்க போய் எங்க பாருங்க, கலிலேயால போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூதனானவர் சொல்றாரு. ஆனா அவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இன்னொரு சம்பவம் ஒரு சொல்லணும்னாக்கா லாசரு வந்து நம்ம சொல்லலாம் இதற்கு எடுத்துக்காட்டா. லாசரு பாத்தீங்கன்னாக்கா மரிச்சு வந்து 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆனதுக்கு அப்புறம்
ஏசப்பா பாத்தீங்கன்னா லாசருவை வந்து உயிரோட எழுப்புறாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்திரீகள் மகதலேனா மரியாள் எல்லாருமே அங்க கூட தான் இருக்காங்க. அவங்க வந்து விசுவாசிக்கிறாங்க, ஏசப்பாவால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிச்சுதான் அங்க வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து உயிர் தெழுந்தார் என்பது அவங்க என்ன பண்ணல, விசுவாசிகள். அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஓய்வு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் போயிட்டு பரிமள தைலங்களையும் கந்த வர்க்கங்களையும் என்ன பண்றாங்க எடுத்துட்டு என்ன பண்றாங்க கல்லறைக்கு வராங்க, ஏசப்பாவுக்கு மேல பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா வந்து ஏசப்பா வந்து மரித்தாரு, ஆனா வந்து அவர் உயிர் தெழுவார் என்ற அந்த விசுவாசம் அவங்களுக்குள்ள இல்லாம இருந்ததுன்னா என்ன பண்ணாங்க, அங்க வந்து தேவதூதர் வந்து பேசும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சாம், பயமும் திகிலும் உண்டாயிடுச்சாம். இப்ப வந்து நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம கூட அப்படிதான் இருந்திருப்போம். ஆனா வந்து ஏசப்பா என்ன சொல்றாருனாக்கா, நான் உயிர் தெழுந்தேன் என்பது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் தானே, அதற்கு ஏன் நீங்க பயமும் திகிலும் கொண்டிருக்க. அவங்க என்ன பண்ணாங்களாம், அதை பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டாங்களாம். பயந்து போயிட்டு பாக்குற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க யாருக்கிட்டயுமே வந்து எதுவுமே சொல்லலையாம். சொல்லாம என்ன பண்ணாங்களாம் போயிட்டாங்களாம். ஆனா இந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்னாக்கா, லாசருவை வந்து உயிரோடு எழுப்பின தேவன் வந்து அவரும் வந்து உயிர் தெழுந்திருப்பா என்ற நம்பிக்கை அந்த விசுவாசம் வந்து அவருக்குள்ள இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருப்பாங்க, அவங்களும் விசுவாசம் வைத்திருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல விசுவாசம் இல்லாதவர்களா காணப்படுறாங்க. நாம கூட அப்படிதான் காலியான கல்லறையில போயிட்டு ஏசப்பா இருக்கிறாரா இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏசப்பா வந்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்மோடு தான் இருக்கிறார். அதற்குதான் வசனம் சொல்றாங்க, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நாம கூட காலியான கல்லறையில போய் தேடாம நம்ம கூட தான் ஏசப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். இந்த ஓய்வு நாள் பள்ளி புக்ல கொடுத்துருக்காங்க. ஏசப்பா பாத்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1-8 வசனங்களில ஏசப்பா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மரிக்கிறாரு, அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டாரு, அதுக்கப்புறம் உயிர் தெழுந்தாரு, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, தரிசனமானாரு. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னாக்கா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல பவுல் சொல்றாரு, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12க்கும் தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையும் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா பவுல் சொல்றாரு, என்ன பண்றாரு, அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, அடக்கம் பண்ணப்பட்டாரு, என்ன பண்றாரு, உயிரோட எழுந்திருக்கிறாரு, 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்தாரு அப்படின்றத என்ன பண்றாரு பவுலும் வந்து இங்க வந்து குறிப்பிடுகிறார். அப்ப பாத்தீங்கன்னா 1 பேதுரு 1:3-4 வசனங்களை பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா 1 பேதுரு 1:3-4 வசனங்களில ஆ 1:3-4 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் என்ன பண்ணாராம், ஜெனிப்பித்தார். இதுல பாத்தீங்கன்னாக்கா அவர் எப்படி சொல்றாருனாக்கா, தேவன் கொடுக்கிற கிரீடம் நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னா வாடாததும் அழியாததும் மாசற்றதுமா இருக்கிறது. செத்து போனதான் இல்லாம நம்ம எப்படி இருக்கணுமா, நம்பிக்கை உள்ளவர்களா இருந்து ஜீவன் உள்ள கிரீடத்தை என்ன பண்ண நம்ம பெற்றுக்கொள்ளுறவர்களா வந்து நம்ம இருக்கணும். அதுதான் ஏசப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த கல்லறையில சொல்றாரு, இந்த கல்லு புரட்டப்பட்டதுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து போர் சேவர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஏசப்பா வந்து உயிர் தெழுந்தார் என்பதை வந்து அவர்கள் வந்து பார்க்கல. ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர் எப்படி உயிர் தெழுந்தார் என்பது அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அங்க வந்து தலைவர்கள் வந்து அந்த போர் சேவரை வந்து கூப்பிட்டு கேட்டிருக்கலாம், எங்க ஏசப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கல. அது ஒரு சாட்சியா வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.
நிறைய பேர் சொல்றாங்க ஏசப்பா வந்து உயிர் தெரியல, அவர் வந்து என்ன பண்ண மயக்க நிலையில தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா வசனம் வந்து நம்மளுக்கு தெளிவா கொடுக்கிறது அவர் எப்படி உயிர் தெழுந்தார், அது உண்மைதான் அப்படின்றதுக்கு கலாத்தியர் 1:1. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரில் எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் ஆகிய நானும். பாத்தீங்கன்னா யோவான் 10:18. ஆமா, ஏசப்பாவே சொல்லிடுறாரு. இதுல பாத்தீங்கன்னாக்கா ஏசப்பா வந்து கல்லறையில வந்து அவர் வந்து உயிர் தெழுவதற்கு வந்து இந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி மூணு மூணு பேருமே வந்து ஒரு காரணரா தான் இருக்காங்க. அதுதான் வசனம் சொல்றாரு, நான் தான் வந்து என்ன பண்ணேன், மறிக்க பண்ண, நானே என்ன பண்ண உயிர் தெழுவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. 1 பேதுரு 3:18 சொல்றாங்க. ஏனெனில் கிறிஸ்துவம் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்காக பதிலாக நீதி உள்ளவர்களா பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவரே மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஏசப்பா பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்றாரு, அவரு நீதிபரரா என்ன பண்றாரு, பாடுபட்டு மறிச்சு கொலை செய்யப்படுறாரு. ஆனாலும் மாம்சத்தின்படி தான் கொலை செய்யப்படுறாரு. ஆனா ஆவியில என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து உயிர்ப்பிக்கப்பட்டார். நமக்கு நல்லா தெரியும் ஏசப்பா வந்து உயிர் தெழுந்தாருன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லா தெரியும் வசனங்களின்படி. ஆனா இன்னும் சிலர் பாத்தீங்கன்னாக்கா அதை வந்து என்ன பண்ற நம்பாதவர்களாக இன்னும் கூட இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு தெரியும் உண்மை என்று. ஆனா சிலர் வந்து அவர்கள் என்ன பண்ண மன கடினத்து நிமித்தம் அவர்கள் என்ன பண்றாங்க, இன்னும் கூட நம்பாதவர்களாக இருக்கிறாங்க. சரி பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி உயிர் தெழல தெரிஞ்சிருக்காங்க. அடுத்த பாடம் பாத்தீங்கன்னாக்கா புதன்கிழமை பாடம், மரியாளுக்கும் மற்றவர்களுக்கும் தரிசனம் ஆகுதல். ஏசு பாத்தீங்கன்னாக்கா யார் யாருக்கெல்லாம் வந்து தரிசனமானார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல் தரிசனம் பாத்தீங்கன்னாக்கா மகதலேனா மரியாள், மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். மார்க் 10:11, மார்க் 16:10-11. ஆமா, ஏசப்பா பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தலைவருக்கு, ஒரு அதிகாரிக்கு, யாருக்கு வேணா அவங்க சீஷர்களுக்கு யாருக்கு வேணா ஏசப்பா பாத்தீங்கன்னா முதல் தரிசனத்தை வந்து வெளிப்படுத்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து ஒரு பெண், அவங்க பாத்தீங்கன்னா 7 பிசாசுகளே வந்து 7 பிசாசு வந்து அவர்களுக்குள்ளாக இருந்ததாக காணப்பட்டதாக இங்க வசனம் சொல்லுது. அந்த 7 பிசாசுகளையும் விரட்டி அடித்து ஏசப்பா என்ன பண்றாராம், முதல் தரிசனத்தை என்ன பண்றாராம் மகதலேனா மரியாளுக்கு தான் வந்து கொடுக்குறாரு. இங்க பாத்தீங்கன்னாக்கா அங்க வந்து கந்த வர்க்கங்களையும் தூப வர்க்கங்களையும் வந்து கந்த வர்க்கங்களையும் பரிமள தைலங்களையும் வந்து அங்க அநேக ஸ்திரீகள் வந்து கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அவங்க எல்லாரும் தான் கூட போனாங்க. ஆனா ஏசப்பா இங்க பாத்தீங்கன்னாக்கா முதல் தரிசனமா அந்த மகதலேனா மரியாளை மட்டும்தான் சொல்றாரு. ஒருவேளை அவங்க வந்து ஏசப்பா பார்த்து பயந்து திரும்பி வந்திருக்கலாம். ஏன்னா வந்து இவங்க தான் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கல்லறையில கொஞ்சம் ரொம்ப நாள் இருந்திருப்பாங்க, ரொம்ப நேரம். அதனாலதான் ஏசப்பா என்ன பண்றாரு, அந்த மகதலேனா மரியாளுக்கு வந்து வெளிப்பட்டார் என்று
கூறப்படுகிறது. ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம பாத்தீங்கன்னாக்கா கவலைப்படக்கூடாது. என்ன பண்ணணும், நம்ம ஏசப்பா பாத்தீங்கன்னாக்கா நம்பர்களா இருக்கணும். அவங்க என்ன பண்ணாங்களா, நம்பாம என்ன பண்ணாங்களா, பயந்தாங்களாம். ஏன்னா இவங்கெல்லாம் போயிட்டு ஏசப்பா வந்து உயிரோட எழுந்தாரு, அவர் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது சீஷர்கள் என்ன பண்ணலையா, அங்க நம்பலையாம். அது மட்டும் இல்லாம ஏசப்பா பாத்தீங்கன்னாக்கா எம்மாவு கிராமத்துக்கு போகும்போது 2 சீஷர்களை வந்து அவர்களுக்கும் என்ன பண்றாரு, ஆண்டவர் என்ன பண்றாரு, வெளிப்படுறாரு. அதுல ஒருத்தருடைய பேரு தான் வந்து கிலோயப்பா. ஆனாலும் என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்களா, நம்பாம இருந்திருக்காங்க. நாம கூட இந்த நாள்ல பாத்தீங்கன்னாக்கா ஏசப்பா நம்ம கிட்ட வந்து நான் உயிர் தெழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம நம்புகிறவர்களா இருப்போமா என்பது கேள்விக்குறியாதான் இருக்கும். ஆனா அவருடைய வசனத்தை வந்து நம்ம தெரிந்திருக்கிறோம். நம்ம அட்வென்டிஸ்டுகளா இருக்கிறதுனால அவர் கற்பனையை வந்து நம்ம கை கொள்ளுவர்களா இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஏசப்பா உயிர் தெழுந்தார் என்பது நம்மளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்பது தெளிவா வந்து நம்மளுக்கு புரியுது. இந்த விதத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா பாத்தீங்கன்னா ஏன் வந்து அங்க பெண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து பெண்கள் கிட்ட வந்து தரிசனமானார்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த அப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. அவங்கள வந்து என்ன பண்றாங்க, ஒரு பொருட்டா எண்ணாம அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக வந்து அவர்களை வந்து ஒரு ரொம்ப வந்து அவங்க தாழ்மை உள்ளவர்களா வந்து ரொம்ப அதான் அவங்களை வந்து ஒரு அசட்டை பண்ணப்பட்டவர்களா வந்து புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தாங்க. அப்படிப்பட்ட பெண்களை தான் ஏசப்பா என்ன பண்ணாரு, தெரிந்து கொண்டாரு. தெரிந்து கொண்டு அவர்கள் மூலியமா தான் என்ன பண்ணுது, அவருடைய சுவிசேஷம் வந்து மற்ற எல்லாருக்குமே, அவருடைய சீஷர்களுக்கு மற்ற எல்லா ஜனங்களுக்கும் வந்து போய் சேருது. அவர் வந்து ஆதியில வந்து படைக்கும் போது கூட பாத்தீங்கன்னாக்கா ஏவாள் மூலியமா பாவம் வருது. ஆனாலும் ஏசப்பா வந்து பெண்கள் மேல் இரக்கம் கொண்டு பெண்கள் மூலமாக அவர் எப்படி என்ன பண்ணாரு, பிறந்தார். அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெண்கள் மூலமா தான் வந்து அவர் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பெண்களை வந்து தெரிந்து கொண்டாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பாக்கியவதிகளா இருக்கிறோம் என்பது உண்மையாவே சந்தோஷமாக தான் இருக்கு. அடுத்த பாடம் பாத்தீங்கன்னாக்கா வியாழக்கிழமை பாடம். நீங்கள் உலகெங்கும் போங்கள் அப்படின்னு சொல்றாரு ஏசப்பா. ஊழிய கட்டளையை வந்து கொடுக்கிறாரு. மார்க் 16ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள்ல. மார்க் 16, 19, 20. ஆமா, ஏசப்பா பாத்தீங்கன்னாக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சொல்றாரு, என்ன பண்றாரு, அவரு மறிச்சு அவர் என்ன உயிரோடு எடுத்து எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா பிதாவின் வலது பாரசத்துல நமக்காக என்ன பண்ணுகிறாரா, பரிந்து பேசுகிறவரா இருக்கிறாரு. அவர் வந்து மறிச்சு உயிரோடு எழுந்துட்டு நமக்கு என்ன பண்றாரு, அந்த நற்செய்தியை கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணணும், உலகம் எங்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் போயிட்டு என்ன பண்ணுங்க, சாட்சியா வந்து அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த மார்க் சுவிசேஷத்துல வந்து பல இடத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எத்தனையோ பேருக்கு வந்து ஏசப்பா வந்து சுகம் கொடுத்திருப்பாரு. ஆனா அதுல என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க. அதுதான் வந்து செவ்வாய்க்கிழமை பாடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. குஷ்டரோகியை வந்து சுகப்படுத்துறாரு. அங்க என்ன பண்றாரு, யாரையும் நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் எவ்வீரின் மகளையும் வந்து சுகப்படுத்தும் போதும் அதையும் வந்து யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்றாரு. கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை வந்து ஏசப்பா சுகப்படுத்தும் போதும் என்ன பண்றாரு, நீங்க யார்ட்டையும் போய் சொல்லாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஏசப்பா இயேசுவின் உயிர் தெழுந்த பின்பு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் உயிர் தெழுந்துட்டேன், என்னுடைய திட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணு, வேத வாக்கின்படி நிறைவேறிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, இனிமே எல்லாருக்கும் போய் என்ன பண்ணுங்க, நீங்க சுவிசேஷத்தை நீங்க வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்மளுடைய கடமையும் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன பண்ணோம், எல்லாருக்கும் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறவர்களா இருக்கணும். அப்படி சொல்லும் போது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க.
அப்படி சொல்லும் போது ஏசப்பா சொல்றாரு, அவங்க வந்து என்னெல்லாம் செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷை அப்படி என்பது அவங்களுடைய லாங்குவேஜ். அதாவது இப்ப வந்து நம்ம இந்த தமிழ் சர்ச்சு, தமிழ் சபைனா தமிழ்ல பேசுறோம், இங்கிலீஷ்னா அப்படி அவங்களுடைய மொழியில வந்து பேசுறதுதான். சர்ப்பங்களை எடுப்பார்கள்னா அவங்க போய் சர்ப்பங்கள்லாம் பாம்பை போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லல. அங்க வந்து அவங்களுக்கு இந்த பவுல் கூட பாத்தீங்கன்னாக்கா, அவரு கூட பாம்பு வந்து அவர் என்ன பண்ணாரு, கடிச்சிருச்சு, ஆனா அவருக்கு எதுவுமே ஆகல. அதே போல என்ன சொல்றாங்கன்னா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தும், அதுக்காக நம்ம விஷம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லல. அது போல எந்த ஒரு அசம்பாவிதமோ, எந்த ஒரு விபத்து, என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படாம என்ன பண்ணுங்க, அடுத்தவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, நான் அவங்க கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாம என்ன பண்ணணும், அவர் கூட இருக்கணும்னா அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணோம், நம்பர்களா இருக்கணும். அவர் வந்து கர்த்தர் வந்து கிரியை செய்திருக்கிறாரு. அதுதான் பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்துல சொல்லியிருக்காரு, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை என்ன பண்ணார்கள், உறுதிப்படுத்தினார்கள். அவர் வந்து ஏசப்பா இந்த பூமியில இருக்கும் போதும் கிரியை நடப்பித்தாரு. அவர் என்ன பண்றாரு, நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும் போதும் கிரியைகள் நடக்கும், நான் என்ன பண்ணுவேன், அவங்க கூட தான் இருப்பேன், நீங்க பயப்படாம போய் என்ன பண்ணுங்க, எல்லாருக்குமே வந்து சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றாரு. இந்த நாள், இந்த கடைசி காலத்துல கூட ஏசப்பாவினுடைய வருகை எப்பன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம என்ன எப்படி இருக்கணும்னாக்கா, சுவிசேஷத்தை என்ன பண்ணோம், மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஏசப்பா பாத்தீங்கன்னா அவர் அப்ப எப்படி வந்து அவர் நம்ம கூட இருந்தாரோ அதே போலதான் இந்த நாளிலும் கூட நம்ம செய்கிற எல்லாவற்றிலும் நம்ம தேவன் என்ன பண்ணுவாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. நாம என்ன பண்ணோம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக இருக்க போறோம். இந்த வெள்ளிக்கிழமை பாடம் பாத்தீங்கன்னாக்கா, பாவத்தின் மூலம் இழந்த ஜீவன் நம் ரட்சகர் மூலம் மீண்டும் கிடைக்கிறது. ஆமா, நம்ம பாவத்துக்குள்ளாக மரிச்ச நம்ம ஜீவன் என்ன பண்ணது, ரட்சகர் மூலமாக, அவர் உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா அந்த போஜன பந்தியதான் சொல்றாரு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன்னு சொல்றாரு. நீங்க ஒரு வேளை பாத்தீங்கன்னாக்கா, இதுல பாத்தீங்கன்னா மார்க்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரத்த சாட்சியா வந்து மறிச்சிருக்காங்க. அதுல வந்து பேதுரும் வந்து நம்ம குறிப்பா சொல்லலாம். பேதுரு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏசப்பா என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு, நான் சிலுவையில வந்து அறையப்படும் போது, சிலுவையில அறைவேன், நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பேதுரு சொல்றாரு, மறுதளிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்ன பண்ணுவேன், அவங்க மறுதளிக்க சிலுவையில அறைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட வந்து சொல்றாரு. அதற்கு பேதுரு ஏசப்பா சொல்றாரு, நீ என்ன பண்ணுவ, சேவலுக்கு ஒரு 3 முன்ன என்ன பண்ண 3 முறை என்ன பண்ணுவேன், மறுதளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து சொல்லும் போது பேதுரு என்ன பண்றாரு, அவரு வந்து அந்த நேரத்துல அவருக்கு வந்து புரியல. ஆனாலும் என்ன பண்றாரு, அவரு சேவல் கூவுகிறது முன்னாலே என்ன பண்றாரு, 3 முறை என்ன பண்ணாரு, மறுதளிச்சுட்டாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா யூதாசும் தான் வந்து ஏசப்பா காட்டி கொடுத்தான். இந்த பேதுரும் பாத்தீங்கன்னா மறுதளிச்சான். யார வந்து ஏசப்பா வந்து காப்பாத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த யூதாஸ் வந்து மனக்கசந்து அவர் என்ன பண்ணல, அவர் செய்த தப்ப வந்து அவர் வந்து அறிக்கையிடாம இருந்தாரு. தேவன் என்ன சொல்லிடுறாருனாக்கா, நீங்க என்ன பண்ணுங்க, எது செய்தாலும் என்ன பண்ணுங்க, அறிக்கை இடுங்க, நான் அவங்களை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த பேதுரு என்ன பண்ணாருன்னா, மன கசந்து அழுதாராம், நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதாராம். அதனாலதான் ஏசப்பா என்ன பண்ணாராம், அவரை மன்னிச்சு அங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்திரீகளுக்கு கூட அவர் வந்து காட்சி அளிக்கும் போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா, 11 சீஷர்களுக்கும் சொல்லு, கேபா பேதுரு அவருக்கும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேதுரு வந்து முக்கியமாக சொல்றாரு. பாத்தீங்கன்னாக்கா பேதுரு வந்து தேவனுக்கு ஒரு அன்பான சீஷனாக தான் இருந்தாரு. நாம கூட அநேக வேலையில தேவனை மறுதளிக்கிறவளதான் இருக்கிறோம். ஆனாலும் என்ன பண்ணணும், இந்த பேதுருவை போல நம்ம என்ன பண்ணணும், அவரை வந்து மறுதளித்தாலும் நம்ம அறிக்கையிட்டு மறுபடியும் அதை தவறு செய்யாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மள காத்துக்கொள்ளணும். அவர்தான் அதனாலதான் லாஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த பேதுரு பாத்தீங்கன்னாக்கா ஏசப்பா வந்து சிலுவையில எப்படி அரைஞ்சாங்களோ அதே போல இவரை வந்து நான் அப்படி வந்து தலைக்கிடா என்ன அறையுங்க, ஏன்னா வந்து அவரை போல நான் வந்து ஒரு பரிசுத்தர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைக்கீழாக வந்து அறைய சொல்றாங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பேதுரு வந்து அவருடைய மனைவி சிலுவையில அறையிறாங்க.
இந்த பேதுருவையும் தலைகீழாக என்ன பண்றாங்க, சிலுவையில அறையிறாங்க. அப்படிப்பட்ட ரத்த சாட்சியா வந்து இந்த பேதுரு வந்து மரிச்சிருக்காரு. நாமும் கூட இந்த வேலையில கூட நம்ம ஊழியங்களை செய்யும் போது அநேக துன்பங்கள், போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் வரும். ஆனாலும் என் தேவன் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்ம நினைவில் வைத்து என்ன பண்ணோம், எல்லாவற்றிலும் நம்ம என்ன பண்ணோம், ஜெயித்து வர வேண்டும். பரலோகத்தை கண்டிப்பா ஏசப்பா நமக்கு என்ன பண்ணுவாரு, ஜீவ கிரீடத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் வலது பாரிசத்துல என்ன பண்ண உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறாரு. உயிர்த்தெழுதல் நிஜத்தை நம்ப முடியாத நாத்திக வரலாற்று ஆசிரியர்கள் கூட இயேசு கொல்லப்பட்டார் என்றும் அவரது மரித்த பிறகு உயிர்த்தெழுந்ததை அநேகர் பார்த்ததாக சொன்னார்கள் என்றும் அதன் பிறகு கிறிஸ்தவ சபையை உருவாக்கினார்கள் என்றும் ஒத்துக்கொள்கிறார்கள். இயேசு உண்மையிலேயே மரிக்கவில்லை, மயக்கமாக இருந்தார். பிறகு மயக்கம் தெளிந்து விட்டார் என்று சிலர் சொல்கிறார்கள். இன்னொருவர் வேற்றுலக வாசி ஒருவர் வந்து இயேசுவின் சரீரத்தை கொண்டு சென்று விட்டார்கள் என்கிறார்கள். இத்தகைய வாதங்களையும் அவை உண்மைக்கு புறம் மாறானவை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு தெரியும், ஏசப்பா உண்மையில என்ன பண்ணிருக்காரு, உயிரோடு இருக்கார். அவர் எங்கெல்லாம் கல்லறையில நம்ம போய் தேடக்கூடாது, நமக்குள்ளதான் இருக்கிறாரு, நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறாரு, நம்முடைய சபையில இருக்கிறாரு, எல்லா இடத்துலயும் நம்ம இருக்கிறாரு என்பதை நம்ம என்ன பண்ணோம், உணர்வுகளா இருக்கணும். தேவன் தாமே இந்த ஓய்வு நாள் பாடத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலாண்டு முழுவதும் மார்க் எழுதின சுவிசேஷத்தை பற்றி நம்ம படித்தோம். அடுத்த வாரம் என்ன பாடம்னு தெரியல. கர்த்தர் தாமே யோவான் எழுதின பாடத்தை பற்றி தான் நம்ம படிக்க போறோம். அவரும் ஒரு இயேசுனுடைய சீடர் தான், அவரை பற்றி நம்ம படிப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.